நம்ம எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்றோம். நம்ம நினைக்கிறோம் 8 ஹார்ஸ் ஸ்லீப் போதும்னு. பட் ரியாலிட்டி வேற. நம்ம எவ்ளோ 8 ஹார்ஸ் தூங்குனாலும் முழிக்கும்போது டயர்டா தான் ஃபீல் பண்ணுவோம். இது நமக்கு ரொம்ப காமனா நடக்கிற ப்ராப்ளம். மார்னிங்ல அலாரம் அடிச்ச உடனே பாடி ஹெவியா இருக்கும். மைண்ட் ஃபாகா இருக்கும். ஃபுல் நைட் தூங்கி இருந்தாலும் ரெஸ்டான ஃபீலிங்கே வராது. பட் நெக்ஸ்ட் டே நம்ம ஜஸ்ட் 5 to 6 ஹார்ஸ் தான் தூங்கியிருப்போம். ஆனா ஃப்ரெஷ்ஷா இருந்திருப்போம். எனர்ஜி இருக்கும், கிளாரிட்டியாவும் இருக்கும். இதுதான் கன்ஃப்யூசிங் பார்ட். நிறைய தூங்கி டயர்டாவும், கம்மியா தூங்கி ஆக்டிவாவும் இருப்போம். இது எப்படி? பிகாஸ் லாஜிக்கலி பார்த்தா லெஸ் ஸ்லீப்னா டயர்ட் ஆகணும்ல. அப்ப எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியுது? ஸோ கிளியர்லி ப்ராப்ளம் ஸ்லீப் ஹவர்ஸ்ல இல்ல. வேற ஏதோ நடக்குது. ஆன்சர் இஸ் so சிம்பிள். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு லாங் we sleep. இட்ஸ் அபவுட் டைமிங். கரெக்ட் டைம்ல ஸ்லீப் ஆனா லெஸ் ஹவர்ஸ் கூட எனஃப் ஆகும். ராங் டைமிங்னா 8 ஹவர்ஸ் கூட யூஸ் இல்ல. ஸ்லீப் ஸ்ட்ரெயிட்டாலாம் நடக்காது. அது சைக்கிள்ஸ்ல நடக்கும். அரௌண்ட் 90 மினிட்ஸ் ஃபார் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். டீப் ஸ்லீப் அப்போ பாடி ரிப்பேர் ஆகும். REM ஸ்லீப் அப்போ பிரெயின் ரெஃப்ரெஷ் ஆகும். இந்த ஸ்டேஜஸ் தான் நமக்கு ரியல் ரெஸ்ட் கொடுக்கும். சைக்கிளிக் கம்ப்ளீட் ஆனாதான் we feel fresh. பட் நாம என்ன பண்றோம்? மிட் சைக்கிள்ல தான் எழுந்துறோம். அலாரம் அடிச்ச உடனே நாம முழிச்சிடுறோம். பட் பிரெயின் இன்னும் ரெஸ்ட்ல தான் இருக்கும். அதான் மார்னிங்ல டயர்டாகவும் மூட் ஆஃபாகவும் ஃபீல் ஆகும். அண்ட் த பிக்கஸ்ட் மிஸ்டேக், நைட்ல ஃபோன் யூஸ் பண்றது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றேன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 hour போயிடும். பட் ஸ்க்ரீன் லைட் மெலட்டோனினை பிளாக் பண்ணும். ஸோ டீப் ஸ்லீப் ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே மறுபடியும் டயர்டா ஃபீல் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணினேன்னா ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணேன். ஸ்லீப்பை சைக்கிள்ஸ்க்கு மேட்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணினேன். ஃபோன் யூஸை ரெடியூஸ் பண்ணினேன். ஸ்மால் சேஞ்ச் ஆனால் பிக் டிஃப்ரென்ஸ். 4 to 5 சைக்கிள்ஸை மேக்ஸிமம் கணக்கு பண்ணி தூங்க ஆரம்பிச்சேன். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துடுறேன். எனர்ஜியும் இருக்கு, ஃபோக்கஸும் இருக்கும். சேம் பர்சன் ஆனால் டிஃப்ரெண்ட் ரிசல்ட். ஸோ நான் ஸ்லீப் லெஸ் பண்ணல, நான் ஸ்லீப் ஸ்மார்ட்டா பண்ணினேன். இஃப் திஸ் மேக் சென்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. இங்க சிம்பிளா சொல்லுவோம், யூஸ்ஃபுல்லா இருக்கும்.